எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துருக்குது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போது. நம்ம எல்லாருமே கண்டிப்பா மொபைல் யூஸ் பண்ணுவோம். மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லாம இருக்காது. சோ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். சோ வாட்ஸ்அப்க்கு ஆல்டர்னேட்டிவா இன்னும் அதிக ஃபியூச்சரோட இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் ஜிபி வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப் எல்லாம் சொல்லக்கூடாது, டெலிகிராம். என்ன ப்ரோ சொல்றீங்க, டெலிகிராம்ல அப்படி என்ன ஃபியூச்சர் இருக்கு வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. சோ வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது டெலிகிராம்ல ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஏன் டெலிகிராம்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் முதல் கொண்டு இப்போ வாட்ஸ்அப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு டெலிகிராம்ல அவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. சோ அந்த ஃபியூச்சர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா, டெலிகிராம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். சோ அந்த மாதிரி ஒரு வீடியோவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெலிகிராம்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்க போறோம். சோ பாட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் டெலிகிராம்ல இருக்கு. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணனும், பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போலாம். சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல பார்க்க போற மொத்தம் 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல முதல் டிப்ஸ் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்பாயிலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா நார்மலா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவோம். அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, டெலிகிராமா இருந்தாலும் சரி. இதே டெலிகிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பாயிலர் மெசேஜஸ் நம்மளால அனுப்ப முடியும். சோ அது எப்படி அப்படின்னா, சோ நார்மலா ஒரு நண்பர்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெசேஜ் வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணோம்னா மேல என்ன காமிக்கும், காப்பி பண்றீங்களா இல்ல பேஸ்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் காமிக்கும். நம்ம ஃபுல்லா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, சோ அதுக்கு பக்கத்துல எக்ஸ்ட்ரா ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் காமிக்கும். அந்த ஸ்பாயிலரை நீங்க கிளிக் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கட்டா வந்துட்டு ஒரு இமேஜ் சென்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அந்த மெசேஜ் நீங்க கிளிக் பண்ணாதான் வந்துட்டு அந்த இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ நீங்க யாருக்காவது பிரைவேட்டா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாயிலர் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இந்த ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம தலைவன் டெலிகிராம் வந்து விட்டுருக்காரு. சோ நம்ம யாருக்குமே தெரியல. சோ இந்த ஃபியூச்சர் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்க போற ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நார்மலா எல்லா சோஷியல் மீடியா ஆப்லயும் இப்போ வந்துருச்சு. சோ ரியாக்ஷன் ஒருத்தவங்க இப்போ நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படிங்கறப்ப அதை டபுள் டேப் பண்ணோம்னா ஹார்ட் சிம்பிள் போடுறதோ இல்ல வந்து லைக் சிம்பிள் போடுறதோ இந்த மாதிரி குயிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சோ இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை டபுள் டேப் பண்ணோம்னா ஹார்ட் சிம்பிள்ல போட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். இதுவே நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ஹோல்ட் பண்ணோம்னா நிறைய சிம்பிள்ஸ் வரும். சோ அதே மாதிரி தான் டெலிகிராம்லயும் ஒருத்தங்க நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அந்த மெசேஜுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த மெசேஜ் ஹோல்ட் பண்ணும்போது நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும். சோ இது நிறைய வராம நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்தாலே போதும் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல செட்டிங்ஸ் போயிட்டு குயிக் ரியாக்ஷன் போனீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உடனே டபுள் டேப் பண்ணா என்ன ரியாக்ஷன்ஸ் வரணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க நண்பர்கள் யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படிங்கும்போது அந்த மெசேஜ் நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா குயிக் ரியாக்ஷன்ஸ்ல நீங்க என்ன எமோஜி வச்சிருந்தீங்களோ சோ அந்த எமோஜி அங்க ஷோ ஆகும். சோ இந்த ரெண்டாவது டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல இத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூணாவது டிப் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு பாட்டை பத்தி பார்த்தறலாம். என்ன ப்ரோ டெலிகிராம்ல பாட் அப்படிங்கிறது என்னன்னா, சோ நார்மலா நம்ம குரோம்ல நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு எடுப்போம் பாத்தீங்கன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ டவுன்லோட் பண்றதாகட்டும் இல்ல வந்து ஃபைல் கன்வெர்ட் பண்றதாகட்டும் இல்ல வந்து நம்ம சேஃப்டிக்கு வந்துட்டு ஏதாவது கூகுள் டிரைவ்ல வந்துட்டு நம்மளோட ஆடியோ வீடியோ இமேஜஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்றதாகட்டும் எல்லாமே நம்ம இதெல்லாம் தனித்தனியா பண்ணிட்டு இருப்போம். பட் இது எல்லாமே பாட்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அதில் ஒரு பாட்டை தான் நான் வந்து சொல்ல போறேன், ஃபைல் பாட். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் போயிட்டு ஃபைல் பாட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு பாட் வரும். ஸோ அந்த பாட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு முக்கியமான போட்டோஸ் முக்கியமான ஃபைல்ஸ் வச்சிருக்கீங்க, முக்கியமான வீடியோஸ் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நான் டெலிட் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருமே கூகுள் டிரைவ்ல கண்டிப்பா சேவ் பண்ணி வைப்போம். இல்லைன்னா நம்ம பெரிய ஹார்ட் டிஸ்க் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா சேவ் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த ஃபைல் பாட் அந்த விஷயத்தை பண்ணும். ஸோ நீங்க உங்களோட இமேஜஸ் ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாமே இந்த ஃபைல் பாட்டுக்குள்ள சென்ட் பண்ணாலே போதும், அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபோன் ஸ்டோரேஜ் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஆகல நான் யூஸ் பண்ண வரைக்கும். இது முழுக்க கிளவுட் ஸ்டோரேஜ். ஸோ கிளவுட்ல தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும் ஆஸ் யூஷுவல் நம்ம கூகுள் டிரைவ் மாதிரி. ஸோ கூகுள் டிரைவ்ல குறிப்பிட்ட ஒரு 15 GB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு. இதுல அந்த ஒரு லிமிட் கிடையாது, அது பாட்டுக்கு ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு ஃபைல்ஸ் எவ்வளவு போட்டோஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைன் அவுட் பண்ணி எகைன் நீங்க சைன் இன் பண்ணி இந்த ஃபைல் பாட்ல யூஸ் பண்ணி ரீஸ்டார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க, நீங்க என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணீங்களோ அது நீங்க எகைன் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபைல் பாட் கண்டிப்பா என்ன மாதிரி உங்கள நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த பாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணீங்கன்னா இப்போ லைக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுங்க. ஸோ நார்மலா நம்ம வாட்ஸ்அப்ல யாருக்காவது ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புறோம், நம்ம நண்பர்களுக்கு அனுப்பிச்சோம்னா நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புவாங்க. நமக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல எதுக்காவது மெசேஜ் அனுப்புறோம். நான் ஏன்டா தெரியாதவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்ச் பண்ண முடியுது. பட் இட்ஸ் ஓகே. ஏதாவது ஒரு பிசினஸ் சம்பந்தப்பட்டதோ இல்ல வந்து ஏதாவது
ஏதாவது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மத்தவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, பட் வேற லாங்குவேஜ்ல அதை அனுப்புறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெசேஜை காப்பி பண்ணிட்டு கூகுள் குரோம் போயிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அப்படியே கண்டுபிடிச்சு பார்த்துட்டு தான் அதை கண்டுபிடிப்போம். பட் நீங்க ஒரு டெலகிராம் யூஸராக இருந்தீங்க, டெலகிராமில் அவங்க சாட் பண்ணிட்டு இருக்காங்க, டெலகிராம் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நீங்க இந்த கஷ்டப்பட்டு கூகுள் குரோம்க்கு போயிட்டு டிரான்ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணி பண்ணவே தேவையில்ல. சிம்பிள், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அந்த மெசேஜை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் அப்படிங்கறத கிளிக் பண்ணாலே போதும், அழகா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிடும். ப்ரோ எனக்கு அந்த ஆப்ஷனே காமிக்கல அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதை எப்படி எனேபிள் பண்றதுனா உங்க டெலகிராம் சைடில் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல மேல சோ டிரான்ஸ்லேட்டட் பட்டன் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். தமிழ்னா தமிழ் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் வச்சுக்கலாம். நான் இங்கிலீஷ் வச்சுட்டு ஒரு சைனீஸ் மெசேஜ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணாலே போதும், அந்த சைனீஸ் மெசேஜ் எனக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆயிட்டு அழகா காமிச்சிடும். இதுதான் இந்த டிரான்ஸ்லேட் வந்துட்டு டெலகிராம்ல இருக்க ஒரு ஃபியூச்சர். இது நார்மலா நம்ம கூகுள் குரோம்லலாம் போயிட்டு கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணிட்டு ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். பட் டெலகிராம்ல இது டிஃபால்ட்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நார்மலா இருக்கிறது தான் சாட் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ நார்மலா இந்த இன்ஸ்டாகிராம்ல தான் இப்போ சாட் செட்டிங்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, வாட்ஸ்அப்ல இப்போ வரைக்கும் கொண்டு வரல. பட் டெலகிராம்ல தலைமை ஆஸ் யூசுவல் வேற ரகம் தான், எப்பவே கொண்டு வந்துட்டாரு. ஸோ சாட் செட்டிங்ல என்ன பண்ணிக்க முடியும்னா, நமக்கு வர மெசேஜஸ்லாம் ஃபாண்ட்ஸ் எப்படி வச்சுக்க முடியும், நம்மளோட சாட் ஸ்டைல் எப்படி அழகாக பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த சாட் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல வரும், அது நீங்க ஸ்கொயர் ஷேப்ல மாத்திடலாம், கொஞ்சம் பெருசா கேட்கலாம், இன்னும் கலர் செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு ரொம்பவே சிம்பிள், டெலகிராம்ல போயிட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா சாட் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட டெலகிராம் செட்டிங்ஸை உங்க ஸ்டைல்ஸை அழகா நீங்க மாத்திக்க முடியும். ஸோ அதே போல தான் ஸ்டிக்கர்ஸும். இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ்குள்ள போனீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டிஃபால்ட் ஸ்டிக்கர்ஸ் இவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல சில ஸ்டிக்கர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஸ்டிக்கர்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். பட் அந்த ஒரு பிரச்சனை இந்த டெலகிராம்ல இருக்காது. டிஃபால்ட்டாவே இவங்க ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஜாலியா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4வது டிப் கண்டிப்பா நிறைய பேருக்கு புதுசா இருக்காது, ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும் நம்புறேன். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேற லெவலான ஒரு பாட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபைல் பாட் மாதிரியே இப்போ ஒரு பாட்டை பார்க்க போறோம். என்ன பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, AI பேக்ரவுண்ட் ரிமூவர் பாட். ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நார்மலா நம்ம வந்து ஒரு போட்டோ எடுக்கிறோம், நம்மளை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னு போட்டோஷாப் போயிட்டு அப்படியே மேனுவலா கிளிக் பண்ணி கட் பண்ணுவோம். இல்லைனா பிக்சார்ட், பிக்சல் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படியே நம்ம சைட்லாம் எரேஸ் பண்ணிட்டு நம்மளை மட்டும் அழகா கட் பண்ணி எடுப்போம். இதை விட நான் வந்து கொஞ்சம் அறிவாளி ப்ரோ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா குரோம்ல போயிட்டு remove.bg அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம போட்டோ அப்லோட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் நம்ம பண்ணுவோம் கரெக்டா. பட் இது டெலகிராம்ல நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவு தூரம் நம்ம போட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம், ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம், கூகுள் குரோமுக்கு போகணும், எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம். நீங்க டெலகிராம்ல மேல சர்ச்ல போயிட்டு AI பேக்ரவுண்ட் ரிமூவர்னு சொல்லிட்டு ஒரு பாட் சர்ச் பண்ணீங்கன்னா பாட் வரும். அந்த பாட்டை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிள், உங்களுக்கு எந்த போட்டோல இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை அழகா சென்ட் பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து ஒரு போட்டோ சென்ட் பண்றேன், நம்மளோட தம்ப்நெயில் போட்டோ தான். தம்ப்நெயில் போட்டோ பண்ணணும், அதுவே வந்துட்டு வர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பாட் ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா என்ன மட்டும் சொல்லுவேன், எந்த ஒரு பிசுறும் இல்லாம எவ்வளவு அழகா கட் பண்ணி இருக்குங்கிறது நீங்களே இப்போ சைடில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களை மட்டும் நீங்க கட் பண்ணி ஒரு PNG ஃபைலா எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவே அழகா சென்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த பாட் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் பாட்ஸ்ல வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட், என்னோட வேலையை ரொம்பவே ஈஸியாக்கிடும் அந்த மாதிரி ஒரு பாட்டா இருக்கு. இந்த பாட்டை பத்தி உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சில பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு பாத்திருக்கீங்களா. சோ அந்த வாட்ஸ்அப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே டெலகிராமுக்கு மாறின ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. சோ அப்போ நிறைய பேர் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் வாட்ஸ்அப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்கேன், அந்த சாட்ஸ்லாம் எனக்கு வேணும், டெலகிராமுக்கு கொண்டு வர முடியுமா, சோ அது ஒரு மெமரிஸா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க. சோ அந்த ஒரு டிப்பை தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாட்ஸ்அப்ல இருக்க சாட்ஸ் அப்படியே உங்களால டெலகிராமுக்கு மூவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, வாட்ஸ்அப்ல நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அந்த சாட்ஸ் ஓபன் பண்ணிட்டு மேல 3 டாட் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மோர் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். சாட் பேக்கப்ல எக்ஸ்போர்ட் சாட் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா மீடியாவோட உங்களுக்கு மாத்தணுமா இல்ல வித்அவுட் மீடியாவா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க போட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது சென்ட் பண்ணிருந்தீங்கன்னா சோ அதோட கிளிக் பண்ணனும் அப்படின்னா இன்க்ளூட் மீடியா கொடுத்துருங்க. இன்க்ளூட் மீடியா கொடுத்தோன்னே கீழே டெலகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலகிராமை கிளிக் பண்ணீங்கன்னா அழகா சாட்ஸ், இந்த சாட் எல்லாமே மொத்தமா அங்க வந்துட்டு அப்படியே ஸ்டோர் ஆயிடும். சோ நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து அழகா டெலகிராமுக்கு மாத்திக்கவும் முடியும் சாட்ஸோட. சோ இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சோ நீங்க யாராவது ஃபியூச்சர்லயோ இல்ல இப்போ வாட்ஸ்அப்ல இருந்து டெலகிராம்ல வித்அவுட் சாட்ஸோட நீங்க வந்துட்டு மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அடுத்தது ஒரு வேற லெவலான ஒரு பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி என்னடா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, Foxtune. நீங்க நார்மலா டெலகிராம்ல போயிட்டு மேல சர்ச்ல Foxtune ஒரு பாட்டை சர்ச் பண்ணா ஒரு பாட் வரும். சோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க ஆஸ் யூசுவல் உள்ள போய்க்கோங்க. இது இந்த பாட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு சாங் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீ டைம்ல சாங்ஸ் கேட்காம இருக்க மாட்டோம். சாங்ஸ்க்கு எல்லாருமே நம்மள அடிக்ட் தான்.
ஸோ இந்த சாங்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பாட்டே நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் கஷ்டப்பட்டு குரோமில் போயிட்டு சர்ச் பண்ணணும், கஷ்டப்பட்டு வந்து வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் தேவையில்லை. இதில் நீங்கள் சாங் நேம் இல்லைனா ஆர்டிஸ்ட், ஸோ இது ரெண்டை யூஸ் பண்ணி உங்களால் அழகாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாங் நேம் கிளிக் பண்ணுறேன், இப்போ ஒரு சாங் மேலே அந்த ஸ்லாஷ் சாங் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா அதுவே கேட்கும் என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அந்த சாங் நேமை கொடுத்து என்டர் அடிச்சிங்கனாலே உடனே ஒரு ஃபைலாகவே வந்துடும் அது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் ஃபைல்ஸில் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அன்லிமிட்டட் எந்த ஒரு சாங் எந்த ஒரு லாங்குவேஜில் வேணாலும் இந்த பாட்டை யூஸ் பண்ணி உங்களால் சாங்ஸ் ஆடியோ சாங்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இனிமேல் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எடுத்துட்டாலும் என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டாகிராம்னு எடுத்துக்கிட்டா ரீல்ஸ் பார்ப்போம், வாட்ஸ்அப்னு எடுத்துக்கிட்டா டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்னு பார்ப்போம். டெலகிராமில் அப்படி என்ன ப்ரோ இருக்குது? மெசேஜ் மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த மாதிரி ரீல்ஸ் விஷயங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது. ஸோ டெலகிராமில் வேறு என்ன பண்ணலாம், ஃபார் என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அற்புதமான பாட் இருக்குது, கேம் பாட். இதுவும் நீங்கள் சர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஒரு 3 கேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டெலகிராம் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ சிம்பிள் அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 கேம்ஸ் இருக்கும். அந்த 3 கேமில் ஏதாவது ஒரு கேமை கிளிக் பண்ணிட்டு யார் கூட நீங்கள் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அதை சென்ட் பண்ணுங்கள். அது சென்ட் பண்ணதுக்கப்புறம் அது அவங்களுக்கும் சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேமை ப்ளே பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கோர் அங்கே ஸ்கோர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு அதை விளையாடணும், அவர் அதை விட ஸ்கோர் பீட் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஒரு லீடர் போர்டு மாதிரி ஒரு கேம்ஸ் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். ஒரு 3-4 கேம் இருக்குது இந்த வாட்டில். ஸோ இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ரீ டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டெலகிராமில் ஒரு கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற ஒரு டைம் பாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஆஸ் யூஷுவல் தான், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ளஸ் பாட்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தாச்சு. பட் எக்ஸ்ட்ரா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இன்னொரு பாட்டை பற்றி பார்த்துருவோம். எஸ், ட்ராப் மெயில் அப்படிங்கிற ஒரு பாட்டை பற்றி தான். ஸோ இந்த ட்ராப் மெயில் எதுக்காக அப்படின்னா, நார்மலாக நம்ம மெயில் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சிருப்போம் ஜிமெயில். ஸோ டம்மியாக ஏதாவது மெயில் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா உட்காந்து நம்ம மெனக்கட்டதுக்கு நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, மெயில் ஐடி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஸோ இவ்வளோ விஷயங்கள் போட்டு ஒரு மெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் கரெக்டாக. பட் இதெல்லாம் பண்ணாமல் ஒரு டம்மி மெயில் ஈஸியாகவே உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பாட், ட்ராப் மெயில் பாட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிரியேட் மெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டம்மியாக ஒரு மெயில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஏதாவது உங்கள் பிரைவேசி பர்பஸ்க்காகவோ இல்லை உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு தப்பான விதத்தில் இந்த பாட்டை வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா யோசிக்கவே மாட்டாங்க. டெலகிராம் கண்டிப்பாக இந்த பாட்டை தூக்கி தான் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஒரு டம்மி மெயில் நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்ச நேரத்தில் அதுவே டெலிட் ஆகிடும். நீங்கள் எகைன் அந்த மெயில் அட்ரஸ் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 5 டிப்ஸ் 5 பாட்ஸை பற்றி பார்த்துருப்போம் நம்புறேன். ஸோ உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ டிப்ஸ் சில பேர் எங்கேயாவது பார்த்துருக்கும் செஞ்சிருக்கலாம், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டும் இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கு. ஸோ டெலகிராமில் வந்துட்டு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போயும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் இதை பற்றி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த பாட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னும் நிறைய பாட்ஸ் டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட பார்ட் 2 இதோட வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நான் குறிப்பிட்டு சொன்னது ஒரு 5 பாட் தான், ஒரு மெயினான டாப்ல இருக்கிற ஒரு 5 பாட்ஸை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொன்னேன். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, மீடியா டவுன்லோடர் பாட்ஸ், அதுக்கப்புறம் ட்வீட் பாட்டு, மீம் பாட்டு, வீடியோ பாட்டு, ஸோ இன்னும் ஏகப்பட்ட பாட்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காம கீழேயும் கமெண்ட் பண்ணிட்டு மேலே ஓட்டிங் போல் கொடுக்குறேன், மறக்காம அதுலேயும் ஓட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் பாட்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பாட்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சது அந்த ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர். ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆப், ரொம்பவே பிடிச்ச பாட். ஏன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. ஸோ அது வேற லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். உங்களுக்கு என்ன பிடிச்சது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதே நண்பர்களே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ டாடா பை see you. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே கெட்ட சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு மிக மிக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.